எல்லாருக்கும் வணக்கம். போர் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அது இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்கு. அதனால கேஸ் தட்டுப்பாடு, ஆயில் பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாயிட்டிருக்கு. இருந்தும் போன வாரம் அதிக வொலட்டாலிட்டிக்கு நடுவுலயும் ஒரு சில பங்குகள் ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில வால்யூமோட ட்ரேட் ஆயிடுச்சு. அதைத்தான் நம்ம அடுத்த வார ஸ்விங் ட்ரேடிங்காக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட் டைரக்ஷன் இப்பவும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 288 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேப் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இப்போதைய சுச்சுவேஷனில் இருக்கு. இது நாளைக்கு காலையில் பாசிட்டிவாக மாறணும்னா போர் சம்பந்தமான ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போதைக்கு நம்முடைய கப்பல்கள் ஒன்று ரெண்டு அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வெளியில் வந்தாலும் இந்த சுச்சுவேஷன் இன்னும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. ஏன்னா எங்கெல்லாம் ஆயில் ஃபீல்டு இருக்கோ அங்கெல்லாம் ஈரான் தாக்கியிருக்காங்க. ஸோ இந்த போரோட தாக்கம் இன்னும் சிவியராக தான் ஆயிட்டுருக்கு. ஸோ ஆயில் பிரச்சனைன்னு வந்தால் ரொம்ப அதிகமாக அடி வாங்கக்கூடிய ஒரு எக்கானமி நம்ம எக்கானமி. அதனால கூடிய சீக்கிரம் இந்த போர் முடியணும், பாசிட்டிவான நியூஸ் சீக்கிரமாக வரணும். அப்போ தான் நிஃப்டி ரிவர்சல் ஆகும். இல்லைன்னா இன்னும் மோசமாக நம்ம நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே டவுன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஸ்டாண்டர்ட் கொரியில் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது பெக் ரேஷியோ 1.5 இருக்கும், அது 3 வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1.5க்கு நம்மளால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரொம்ப பாசிட்டிவாக பில்ட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிகள் ஃபில்டர் பண்ண முடியல. ஆனால் அது நான் 3 ஸ்ட்ரெச் பண்ணோன்னா என்னால் நிறைய கம்பெனிகள் ஃபில்டர் பண்ண முடிஞ்சது. மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம். அந்த டிஎம்ஏ நான் என்ன பண்ணியிருக்கேன், 50 டிஎம்ஏ 200 டிஎம்ஐ விட ஜாஸ்தி இருக்கிற மாதிரியும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுலேயே எனக்கு ஒரு 24 கம்பெனி ரிசல்ட்டாக வந்தது. பவர் அண்ட் எனர்ஜி சம்பந்தமான ஸ்டாக்ஸ் நிறைய ஃபில்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சில ஃபார்மா, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இதுவும் நல்லா ஃபில்டர் ஆகி வந்தது இந்த கொரிக்கு. போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், கோல் இண்டியா ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்குது, நல்ல ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தேன். அது இன்னும் தொடருதுன்னு தான் தோணுது. என்ன ரீசன்னா, போன வாரம் மார்க்கெட் எல்லாமே டம்ப் ஆனப்போ இதுவும் கொஞ்சம் கீழே போனது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகி வந்த ஒரு சில ஸ்டாக்கில் இதுவும் ஒன்று. ஸோ எப்போது இருக்கிறத விட சரியான வால்யூமில் கடந்த வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 கோடி வரைக்கும் ஒரு நல்ல வால்யூம் இருந்தது. இப்போதைக்கு இது 468 இருந்தாலும் ஒரே வாரத்தில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 476 தாண்டி புது 52 வீக் ஹையை டச் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு 2-3 மந்த்ஸ்லேயே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இது 500 தாண்டி இதோட ஆல் டைம் ஹையும் டச் பண்ணும் செகண்ட் குவார்ட்டர் எண்டில் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ தொடர்ந்து நான் இதை வாட்ச் பண்ண போகிறேன். ரெண்டாவது முக்கியமான ஸ்டாக் ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் அண்ட் ரிங்ஸ். சூப்பரான ஃபண்டமெண்டல்ஸோட இப்போதைக்கு இருக்குது. ஸோ எப்போதும் 1,1,4 லட்சம் வரைக்கும் இருக்கிற இதோட வால்யூம் போன ஃப்ரைடே 9.5 லட்சம் வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். அப்புறம் இதோட RSI 55-56 ரேஞ்சில் இருக்கிறதால இது இன்னும் நல்லா வால்யூம் எடுத்ததுன்னா மண்டே இது நிச்சயமாக இதோட 52 வீக் ஹையை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே நாளில் 6% மேலே போயிருந்தது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை 52 வீக் ஹை எல்லாமே 3,400 ரேஞ்சில் இருக்கிறதால ஒரு நல்ல பிரேக் அவுட்டை கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். பவர் ஸ்டாக்ஸ் நிறைய வால்யூமோட போன வாரம் ட்ரேட் ஆச்சு. அதில் டாடா பவரும் ஒன்று. எப்போதும் 1 crore கீழே இருக்கிற இதோட வால்யூம் போன வாரம் கிட்டத்தட்ட 2.25 கோடிக்கும் மேலே இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப க்ளோஸராக 52 வீக்கு ஹைக்கு க்ளோஸராக இருக்குது, அது 418. ஸோ அடுத்த வாரம் அதை கிராஸ் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். நிச்சயமாக இது ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆச்சு தான் இது 420 430 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சேம் சுச்சுவேஷன் கோதாவரி பவர் அண்ட் டிஸ்பேட். இது 26-20 லட்சம்ங்கிற ஒரு ரேஞ்சிலேருந்து 41 லட்சத்துக்கு மேலே நல்ல வால்யூமோட ட்ரேட் ஆச்சு. ஸோ இதுவும் RSI 53 இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு 52 வீக் ஹைக்கு க்ளோஸராக இருக்குது. நிச்சயமாக இதுவும் 290 டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் அவசியம் கவனிக்கணும். நிறைய பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கோதாவரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். இது ஒரு நல்ல சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு பேட்டர்ன். ஸோ இப்போது உள்ள சுச்சுவேஷன் படி பார்த்தா இது 265 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல வால்யூமோட
இது 275, 280 வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுவேன், 265லேருந்து 268 கூட நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்டர் ஆவேன். சப்போஸ் அது அந்த மாதிரி ஆச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட் 275, 280, 285 கூட ரெண்டாவது டார்கெட்டாக வச்சுக்கலாம். பட் இது என்ன ப்ராப்ளம்னா, சப்போஸ் இந்த வால்யூம் சஸ்டெயின் ஆகி வரலைன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புல் ட்ராப் ஆகி 240, 245க்கு ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லா பவர் ஸ்டாக்கும் தொடர்ந்து மேலே போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல ட்ரெண்ட் இருக்கிறதால அந்த மாதிரி புல் ட்ராப் ஆகாமல் நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவேன். முக்கியமாக ஒரு 10 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் எதை எடுக்கணும்னு பார்த்துட்டு நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தால் அப்போ வந்து அது கூடுதலாக வந்து கவனம் செலுத்தி நம்ம எடுக்க முடியும். அதே எந்த பேட்டர்னும் இல்லை, ஜஸ்ட்டு வால்யூம் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆர்எஸ்ஐ நல்லா இருக்குன்னா அதை நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு கம்பெனி ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷைலி.com போய் நிறைய செக் பண்ணுறதுல நல்ல நல்ல பிளாஸ்டிக் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஹோம் யூஸ், இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக இருந்தது. ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு சரியான பிரேக் அவுட் பார்த்தேன். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வரைக்கும் இருக்கிற இதோட வால்யூம் 19 லட்சத்துக்கு மேலே இருந்தது. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால் ஃபர்தராக செக் பண்ணப்போ அடுத்த வாரம் இது இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா, அது மண்டே கண்டினியூ ஆனால் தான் 2400 தாண்டி 2450 வரைக்கும் நல்ல வால்யூமோட பிக்கப் ஆகி போச்சுன்னா இது வந்து அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு. அடுத்ததாக சிசிஎல் ப்ராடக்ட்ஸ். நிறைய காஃபீஸ் ஃபோக்கஸ்டு கம்பெனி. பெருசாக மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கும் இதுக்கும் அதிகமாக சம்மந்தம் இல்லாத ஒரு கம்பெனி. அதனாலே வந்து இதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ இதுக்கு முதல் நான் வந்து ஒரு 400, 500 ரேஞ்சிலலாம் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பார்த்துருக்கேன் ஒரு வருஷம் முன்னாடி. இப்போது நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சு. கிட்டத்தட்ட டபுள் த வால்யூம் பிரேக் அவுட் ஆச்சு. அதே மாதிரி இதோட ஆர்எஸ்ஐ 63 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது 1105ங்கிற 52 வீக் ஹையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக டச் பண்ணி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனி, அவசியம் செக் பண்ணுங்கள். நிறைய கெமிக்கல் கம்பெனிஸும் இந்த வாட்டி ஃபில்டராக இருந்தது. அதில் ஜேபி கெமிக்கல்ஸ் ஒன்று, அதே மாதிரி ஒரு சில ஃபார்மா கம்பெனிஸும் சொல்லியிருந்தேன். கிரானுலஸ் மாதிரி கம்பெனிகளும் வந்து ஃபில்டராக இருந்தது. ஸோ ஜேபி கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சூப்பர் வால்யூமோட பார்த்தேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70-80% மேலே வந்து வால்யூம் பிரேக் அவுட்டாக இருந்தது. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ப்ளஸ் இது வந்து நிச்சயமாக 2195 அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே டச் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு நல்ல பேட்டர்னோட எல்லா ஃபார்மா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோட ஸ்டாக்ஸ் போன வாரம் புதுசாக வால்யூம் பில்டப் ஆகிட்டு இருந்தது. ஸோ அடுத்த வாரம் இதுவும் கவனிக்கணும். இந்த வார பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு சில பிஎஸ்சி ரொம்ப நல்லா ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதில் என்டிபிசி ஒன்று. ஸோ இதுவும் வந்து 52 வீக் க்ளோஸராக இருக்குது. நல்ல வால்யூம், டபுள் த வால்யூம், 1.5 கோடி இருக்கிற வால்யூம் 2.25 கோடி வரைக்கும் போன வாரம் பார்த்தேன், வெள்ளிக்கிழமை மட்டுமே. நல்ல ஒரு கிட்டத்தட்ட 2% வந்து ஸ்பைக் ஆகிட்டு இருந்தது. அடுத்த வாரமும் இதே கண்டினியூ ஆகும் தான் தோணுது. ஸோ அவசியம் இதையும் கவனிங்க. ஆயில் டிமாண்ட் எப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, எப்பெல்லாம் போர் சூழ்நிலைகள் வருதோ, அப்போல்லாம் பவர் கிரிட் மாதிரி யூட்டிலிட்டி கம்பெனி ரொம்ப நல்லா மூவ் ஆகும். என்டிபிசி, கோல் இண்டியா மாதிரியே நம்ம அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் வந்து பவர் கிரிட். ஸோ இப்போதைக்கு 300 ரூபா டச் ஆகிட்டு இருந்தது. இன்னும் ஒரு 20-22 பாயிண்ட் டச் ஆச்சுன்னா இதோட 52 வீக் ஆகி டச் பண்ணிடும். அடுத்த வாரம் இது நடக்குதான்னு பார்ப்போம், அவசியம் கவனிங்க. இன்னொரு பரிச்சயம் இல்லாத ஒரு கம்பெனி ஆமி ஆர்கானிக்ஸ். இது வந்து இப்போ ஆக்சுடாஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி வேறு பேரில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து சரியான வால்யூமோட நல்ல ஆர்எஸ்ஐ ப்ளஸ் எல்லா டிஎம்ஏவோட மேலே இருந்தது. 2400ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில். ஏன்னா ஒரே நாளாக 7% மேலே போயிருந்தது. ஸோ இது வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு 61 பாயிண்ட் தான் 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதால இது புது 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹையை அடுத்த வாரமே செட் பண்ணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். தற்போதைய சூழ்நிலையில் போர் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்தால் ஒரு சில ஸ்டாக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகும். இது சம்பந்தமாக நான் செப்பரேட்டாக ரொம்ப ரெசிலியண்ட்டாக இருக்க போகிற ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல நிறைய கான்ட்ராபெட்ஸ் வருது அப்படிங்கிறதே உணரணும்.
அதாவது கான்ட்ராபெட்ஸ் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே இந்த போர் முடிகிற வரைக்கும் மேலே போகும். அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனின்னா என்ன? ஆயில் இண்டியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி ஓஎன்ஜிசி. ஸோ இதெல்லாம் வந்து உள்நாட்டிலே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி விற்கிறதால இவங்களுக்கு இப்போதைக்கு லாபம். அதே வந்து போர் பதட்டம் நின்று போச்சு, நமக்கு வந்து ஆயில் கேஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆயில் பேரல் விலை வந்து கம்மியாகுது அப்படின்னா இந்த மூணுமே கீழே விழுந்துடும். அப்புறம் மற்ற ஓஎம்சிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராபெட் மட்டுங்கிறதால இது ஒரு பெரிய பேலன்ஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில பிஎஸ்யூஸ் இப்போ மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல வால்யூமோட ட்ரேட் ஆகும். என்டிபிசி, பவர் இந்தியா, கோல் இந்தியா, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இதை புரிஞ்சிக்காம ராங்கான டைம்த்தில் என்ட்ரி எடுத்தோம்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு ஸ்டாக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதில் எந்த ஸ்டாக் அடுத்த வாரம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.